ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளை விசுவாசிகளின் பட்டியலில் உள்ள பரிசுத்தவான்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் மோசே குறித்து தியானிக்க இருக்கிறோம். மோசே வேதாகமத்திலே ஒரு பெரிய பங்களிப்பு, ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஒரே நாளிலே அவரை தியானிப்பது சாத்தியமில்லை. யோசேப்பும் ஒரு பெரிய கதாபாத்திரம். எவ்வளவுதான் சுருக்கி கொடுத்தாலும் சில நிமிடங்களிலே அவர்களை குறித்து பேசுவது மிகவும் கடினம். அதனால் மோசேயை 3 பங்காக நாம் பிரித்து அவருடைய வாழ்க்கையை தியானிப்போம். முதல் 40 வயசு வரைக்கும், அதன் பிறகு 40லிருந்து 80, அதன் பிறகு கடைசியாக 40லிருந்து 80லிருந்து 120 வரைக்கும் 3 கேட்டகரியாக நாம் தியானிக்க இருக்கிறோம். மோசே குறித்து நாம் பார்க்க வேண்டுமென்றால் அவருடைய பேரினுடைய அர்த்தம் யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டார். ஸோ ஜலத்தினாலே எடுக்கப்பட்ட ஒரு நபர் மோசே என்று அர்த்தமுடைய ஒரு பெயரை இந்த மோசே பெற்றிருக்கிறார். எப்படி அவருடைய வாழ்க்கை துவங்குகிறது என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், அந்த நாட்களிலே எகிப்து தேசத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையாக வாழ்ந்த காலம். எவ்வளவாக அடிமைதன வேலைகள் அதிகமாக அவர்களை எவ்வளவு அதிகமாக புண்படுத்தினார்களோ அவர்களுடைய ஜனத்தொகை அவ்வளவாக பெருகினது. தேவன் உங்களை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் ஆசீர்வதிப்பேன் என்று இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். அந்த வாக்குறுதி அவர்கள் கானான் தேசத்தில் இருந்தால் அவ்வளோ வேகமாக அவர்களுடைய ஜனத்தொகை பெருகுமா என்று தெரியவில்லை. ஆனால் அவர்கள் காணப்பட்ட இந்த எகிப்து தேசத்திலே மிகவும் வேகமாக அவர்கள் பெருகினார்கள். இதை கண்ட எகிப்து தேசத்தின் மக்கள், இவர்கள் பெருகினால் ஏதாகிலும் யுத்தம் வரும்போது அவர்களோடு சேர்ந்து நம்மை முறியடிப்பார்கள் என்று எகிப்து தேசத்திலே பிறக்கிற யூத ஆண் பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டும் என்று பார்வோனால் கட்டளை வருகிறது. இதற்கு இணைந்த மருத்துவச்சிகள் அதற்காக நியமிக்கப்படுகிறார்கள். இந்த மோசே மிகவும் அழகான ஒரு ஆண் குழந்தையாக பிறந்து அவனை ஒளித்து வைத்து 3 மாத காலங்கள் அவர்கள் ஒளித்து வைக்கிறார்கள். அதன் பின்பதாக மோசேயை நதியிலே விட்டு அவனுடைய சகோதரி தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். யார் அந்த சகோதரி? எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு கதாபாத்திரம் மீரியாம். ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நாட்களிலும் மோசேயின் நாட்களிலும் ஒரு சிமிலாரிட்டியை நாம் பார்க்க முடியும். மோசே பிறக்கும்போது எல்லா ஆண் பிள்ளைகளும் கொல்ல வேண்டும் என்று பார்வோனுடைய கட்டளை. இயேசு பிறந்த நாட்களிலே 2 வயதுக்கு கீழே உள்ள ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட வேண்டும் என்று ஈரோதினாலே ஒரு கட்டளை பெறுகிறது. ஸோ இப்படி ஒரு கம்பேரிசனாக காணப்படுகிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஒவ்வொரு தாய்க்கும் ஆண் குழந்தை பிறந்தால் அவங்களுடைய வம்சத்தை எடுத்து செல்கிற ஒரு மகன் என்று அவனை பாசமாக யூத பெண்கள் பார்த்தார்கள். ஆனால் அவர்களை கொலை செய்ய வேண்டும், பெண் பிள்ளைகளை உயிரோடு வளர்க்கலாம் என்று இந்த கட்டளையை எப்படி நாம் மீற முடியும் என்று அந்த குழந்தையை எவ்வளவு நாள் ஒளித்து வைக்க முடியும்? கொஞ்சம் பெருசாச்சுன்னா அந்த குழந்தை அழுகிற சத்தம் அருகாமையிலே கேட்கும், யாராகிலும் வந்து விடுவார்கள். அதை அறிந்த அந்த தாய் எப்படியாவது அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் அவளுடைய மனதிலே வருகிறது. குழந்தை உயிரோடு இருந்த போதும் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை. சாலமோன் ராஜாவின் இடத்திலே ஒரு குழந்தையை கொண்டு 2 தாயார் போட்டி போடுறாங்க. 2 பேரும் சொல்கிறாங்க, இது ஏன் குழந்தை தான் அப்படின்னு சொல்லி. சாலமோன் ராஜா அதை கண்டுபிடிக்கும்படியாக ஞானமாக செயல்படுகிறார். ஒரு வாளை கொண்டு வாருங்கள், இந்த குழந்தையை 2ஆக வெட்டி ஆளுக்கு பாதியாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ உண்மையான தாயினுடைய மனம் துடிக்கிறது.
எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, என் குழந்தை உயிரோடு இருந்தால் போதும். அதுதான் ஒவ்வொரு தாயோடைய எண்ணமும். அதே போல தான் மோசேயினுடைய தாயும் பிரயாசப்படுகிறாள். இந்த குழந்தை எப்படியாவது நான் காப்பாற்ற வேண்டும். சூழ்நிலைகள் சரியில்லை, ராஜ்யமே அதற்கு விரோதமாக இருக்கிறது. இருப்பினும் தேவன் மீது நம்பிக்கை உடையவளாக மோசேயினுடைய தாய் செயல்படுகிறார். அந்த ஒரு கூடையை பெண்ணை தண்ணீரில் விட்டு அவளுடைய சகோதரி தூரத்திலிருந்து பார்க்கிறார். பார்வோனுடைய குமாரத்தை அந்த குழந்தையை கண்ட உடனே எடுக்கும்போது சகோதரி கேட்கிறாள், இந்த குழந்தையை வளர்ப்பதற்காக ஒரு தாயை நான் அழைத்து கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். 2ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களிலே நாம் அதை பார்க்க முடிகிறது. ஸோ எந்த ஒரு சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையிலே இக்கட்டான சூழ்நிலை, இந்த சூழ்நிலையை நான் எப்படி கடந்து வர முடியும்? ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, என்னுடைய குழந்தையினுடைய உயிர் போக போகிறதே என்று தவித்து கொண்டிருக்கிற அந்த தாயினுடைய வேதனை, தேவன் அந்த சூழலை எப்படி மாற்றுகிறார் என்று நாம் பார்த்தோம் என்றால், அந்த 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்கிறார், பார்வோனுடைய குமாரத்தை அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்து விடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தார். இதுவரைக்கும் அந்த குழந்தை உயிரோடு எப்படி காப்பாற்றுவது என்று எண்ணிக்கொண்டிருந்த தாய்க்கு இப்போ இந்த குழந்தையை வளர்க்குறதற்கு அரசு சம்பளம். அப்படின்னா என்னது? கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து எப்படி ஒரு சம்பளம் வரும்? கரெக்டாக வரும், நல்ல உயர்வாக ஒரு சம்பளம். ஸோ அரசு சம்பளத்தோடு இந்த குழந்தையை வளர்க்கும்படியாக தேவன் கிருபை செய்கிறார். ஸோ குழந்தையை வளர்ப்பது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு சூழலாக காணப்பட்டது. அந்த குழந்தையை உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த தாய் துடித்த நாள் இருக்கும். ஆனால் தேவன் அந்த சூழலை எப்படி மாற்றுகிறார்? நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம யோசிப்போம், ரொம்ப டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை நம்ம கடந்து போகும்போது தேவன் சொல்கிறார், இந்த டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை என்னால் மாற்ற முடியும். இந்த குழந்தையை நான் உயிரோடு வளர்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அண்ட் இப்போது நீ உயிரோடு வளர்ப்பது மாத்திரமல்ல, உனக்கு ராஜ சம்பளம், கவர்மெண்ட் சேலரி கிடைக்க போது இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு என்று சந்தோஷத்தோடு அவள் செல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த பிள்ளை பெரிதாக வளர்கிறது. எப்படி வளர்கிறது என்றால், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை நாம் பார்க்கும்போது, மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கைகளிலும் வல்லவனானான் என்று வசனம் சொல்கிறது. அடுத்த வசனம் சொல்கிறது, வல்லவனாக ஒரு ட்ரைனிங் அவர் பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ மோசேயினுடைய வாழ்க்கையிலே இனிஷியல் டேஸ், இந்த 40 இயர்ஸ் எல்லாருமே ஒரு ட்ரைனிங் பீரியட். ராயல் பேலஸில் அவனுக்கு தேவையான சண்டை போடுகிற பயிற்சி, அது மாத்திரமல்ல எல்லா பாஷைகளை கற்றுக்கொள்கிறான், எழுதுகிற ஒரு திறனுடையவனாக மோசே காணப்படுகிறான். யூதர்கள் எல்லாருமே பெரும்பாலும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த சமயத்தை சேர்ந்தவர்கள். முதல் முறையாக ஒரு யூதன் படிப்பை அறிந்து கொண்டு எழுத தெரிந்தவன் என்றால் மோசே. மோசே தான் 5 ஆகமங்களையும் தேவனோடு ஒத்தாசையினாலே எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ அவருடைய பின்னாடி வாழ்க்கை, அந்த பின்பகுதியான வாழ்க்கையை எண்ணி பார்க்க வேண்டும் என்றால், அங்கே தேவன் ஒவ்வொரு நாளும் மோசேயை ஒரு ஷேப் பண்ணுறாரு. இட் டுக் காட் 80 இயர்ஸ் டு மோல்ட் ஹிம். ஊழியத்தை எப்போ ஆரம்பிக்கிறார் மோசே? 80 வயசில் தான் ஊழிய ஆரம்பிக்கிறார். ஸோ அப்போ பிறந்த நாள் முதல் 80 வருஷம் என்ன பீரியடு? ட்ரைனிங் பீரியட். அவருக்கு ஒரு கொடுக்கப்பட்ட கால அவசகம். ஸோ 80 வருஷம் ட்ரைனிங் பீரியட் கொடுத்து அதுக்கப்புறம் 40 வருஷம் அந்த ஜனங்களை வழி நடத்து என்று மோசேயின் இடத்துல சொல்கிறார். ஸோ ஒரு மனுஷன் ஆயுசு நாட்கள். ஸோ இந்த வேலைக்கெல்லாம் நம்ம உலகத்தரமாக போகும்போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி
கேட்பாங்க. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுடைய பேக்கேஜ் எல்லாமே உயர்ந்ததாக காணப்படும். ஸோ இந்த மோசேயினுடைய வாழ்க்கையிலே முதல் 40 வருஷம் ஒரு பயிற்சி, அதன் பிறகு 40 வருஷம் இன்னொரு பயிற்சியை அவன் பெற்றுக்கொள்கிறான். இந்த 40 வருஷ காலத்திலே தேவன் அவனோடு எவ்வளவாக உறவாடினாரோ என்று தெரியவில்லை. ஆனால் அவனுடைய உள்ளத்திலே எண்ணம் இருந்தது, எப்படியாவது அவனுடைய ஜனத்திற்காக, அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக நான் எதாகிலும் செய்ய வேண்டும். உலகத்தரமாக அவன் செயல்படுகிறான், சிந்திக்கிறான், இவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது. அவன் 40 வயதான போது அவன் வெளியே செல்கிறான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான் என்று வசனம் சொல்கிறது. ஸோ துன்பத்தை தெரிந்து கொள்கிற ஒரு மோசே ராஜ அரண்மனையிலே பார்வோனுக்கு அப்புறம் இன்னொரு பார்வோனாக சிம்மாசனத்திலே ஏறி எல்லா உலக சந்தோஷம், இந்த உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கிங்காக மோசேயாலே மாறி இருக்கக்கூடும். ஆனால் அந்த உலக சந்தோஷத்தை எல்லாவற்றையும் அவன் விட்டு எதை தெரிந்து கொள்கிறானா, இயேசு அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்கிறது, மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரனிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி என்ன பண்ணுறான், மணலிலே புதைத்து போடுகிறான். யாருக்கும் தெரியக்கூடாது என்று இரகசியமாக அவன் இந்த காரியத்தை செய்கிறான். உலகத்தரமாக மாம்சியமாக அவன் செய்கிறான். ஒரு எகிப்தியனை மணலிலே புதைத்து போடுகிறான். அப்போ நினைக்கிறான், நம்ம செய்கிறது யாருக்கும் தெரியாது. உலகத்தில் நம்ம அப்படி தான் நினைக்கிறோம் இல்லையா? பூனை பால் குடிக்கும்போது என்ன செய்யும் தெரியுமா? கண்ணை மூடிக்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இருட்டாக இருக்குது, யாரும் நம்மளை பார்க்கலை அப்படின்னு சொல்லி நினைக்கணும். அதே போல தான். ஆனால் உலகம் நம்மளை எப்பொழுதுமே பார்த்து கொண்டே தான் இருக்கும். மறைமுகமாக செய்கிற இந்த காரியம் மோசேயினுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. மறுநாள் 2 எபிரேயர்கள், 2 இஸ்ரேல் ஜனத்தை சேர்ந்தவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போடும்போது, ஏன் சண்டை போடுகிறாய் என்று கேட்கும் இந்த மோசேக்கு அவர் சொல்லுகிற பதில், உன்னை நியாயாதிபதியாக வைத்தது யார் என்று கேட்கிறார்கள். எகிப்தியனை போல எங்களையும் கொன்று விடுவாயோ அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவனுடைய மனதிலே ஒரு பதற்றம். அது வரைக்கும் அவன் ப்ரிப்பேர் ஆகவில்லை. ஒரு எகிப்தியனை கொன்று அவனால் அதை மூடி மறைக்க முடியவில்லை. ஆனால் அவனுடைய ட்ரைனிங் பீரியட் முடிந்து 80 வருஷத்துக்கு அப்புறம் செங்கடலிலே ஆயிரக்கணக்கான எகிப்தியர்களை அந்த கடலுக்குள்ளே மூழ்கடிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மை வழி நடத்துகிறார். எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கை அனுபவத்திற்காக நம்மை ஒரு ஷேப், ஒரு வடிவம் கொடுக்குவதற்காக தேவன் ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறார். எதற்காக இந்த காரியம்? கிராமப்புறத்திலே மரத்தை இந்த விறகுக்காக மரத்தை வெட்டுகிற தொழில் செய்வது உண்டு. ஒவ்வொரு நாளும் காலை வேலை எழுந்த உடனே அவங்க முதல்ல பெரிய ஒரு கட்டை இருக்கும், அதில் கொஞ்சம் மணல் தூள் போட்டு அந்த அரிவாலை நல்லா தீட்டுவாங்க. நல்லா தீட்டிட்டு எல்லோரும் வேலைக்கு அந்த மரத்தை வெட்டும்படியாக செல்வார்கள். ஆனால் ஒரு நபர் மாத்திரம், எல்லாரும் போயிட்டாங்க, அவர் தீட்டிகிட்டே இருக்கார்.
நல்ல முகம் பார்க்குற மாதிரி பல அந்த அரிவாள் ஆன பிறகும் அவர் தீட்டிக்கொண்டே இருக்கார். நான் கேட்டேன், ஏன் இவ்வளோ ஷார்ப்பாக தீட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள்? போதும்ல, எல்லோரும் போயிட்டாங்க, நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு என்ன மற்றவர்களை பார்க்கலும் கம்மியாக தானே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். நான் எவ்வளோ அதிகமாக தீட்டுறேனோ அவ்வளோ அதிகமாக அவர்களை காட்டிலும் நான் கொஞ்சம் லேட்டாக போனாலும் அவங்களோட அதிகமான மரங்களை என்னாலே வெட்ட முடியும் என்று கான்ஃபிடெண்ட்டாக சொன்னார். அதே போல் அவர் செய்தும் காண்பித்தார். ஸோ மேபி வி திங்க், எதற்காக இந்த காரியங்கள், எதற்காக இந்த என்னுடைய வாழ்க்கையில் தேவன் ஏன் இதை அனுமதித்தார் என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் தேவன் ஒவ்வொரு காரியங்களையும் நேர்த்தியாக திட்டமிட்டு செய்கிறார். 40 வருஷம் இந்த அரண்மனை வாழ்க்கை எதற்காக என்று தேவனுக்கு தெரியும். 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கை எதற்கென்று அதுவும் தெரியும். இந்த 80 வருஷத்தையும் ஒன்றாக ஒரு ட்ரைனிங் பீரியட் இருந்தால் தான் லட்சக்கணக்கான ஜனங்களை நீ வழி நடத்த முடியும் என்று தேவன் ஒரு அருமையாக மோசேயை ஒரு ஷேப் கொடுத்து ஒரு நல்ல ஒரு பாத்திரமாக தேவன் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நமக்கும் ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டத்திலே அவருக்கு பிரியமாக நாம் ஓடும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 40 வருஷ காலம் அரண்மனை வாழ்க்கை, பல பயிற்சிகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு இந்த மோசே எப்பொழுது அந்த எகிப்தியனு கொலை செய்த விஷயம் தெரிய வருகிறதோ அவன் எகிப்து தேசத்தை விட்டு மீதியானுக்கு ஓடி போகிறான். அதன் பிறகு வருகிற அந்த 40 வருஷம் நாளை மறுநாள் நாம் தியானிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மோசேயினுடைய வாழ்க்கைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம். ஆரம்பத்திலே எவனமாக அவனுடைய பிறப்பு ஒரு ஆச்சரியமாக காணப்படுகிறது. ஜலத்தினாலே எடுக்கப்பட்ட இந்த மோசே மற்ற எல்லா ஆண் பிள்ளைகள் உயிர் எடுத்துக்கப்பட்ட பொழுதிலும் மோசேயை மாத்திரம் நீ ரட்சித்தீரேன். எந்த தாய் என்னுடைய குழந்தை உயிரோடு இருந்தால் போதும் என்று எண்ணினாலோ அந்த தாய்க்கு ஒரு பெய்டு வேஜ் கொடுத்து அந்த குழந்தையை பராமரிக்கும்படியாக நீர் திட்டமிடுகிறீர். எங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக முறை நாங்கள் எங்களுடைய சூழ்நிலையில் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் விபத்துகளையும் எண்ணி வருந்துகிறோம், ஏன் என்று கேள்வி கேட்கிறோம். ஆனாலும் அதன் பின்பதாக நீர் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. மோசேக்கு கொடுக்கப்பட்ட அந்த பயிற்சிகள், அவன் கற்றுக்கொண்ட அந்த அரண்மனை வாழ்க்கையிலே ஒவ்வொரு பாஷைகளும் எழுதுகிற ஒரு தன்மை, அவன் கற்றுக்கொள்கிறதினாலே அன்று சீனாய் மலையிலே உம்மோடு அவன் பேசின ஒவ்வொரு காரியங்களையும் அவன் 10 கற்பனைகளாகவும் 5 ஆகமங்களாகவும் எழுதும்படியாக நீர் கிருபை செய்தார். ஒவ்வொரு காரியங்களையும் ஏன் என்று நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் எல்லாமே உம்முடைய திட்டத்தின்படி தான் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. இதை புரிந்து கொண்டு நாங்கள் வாழும்போது எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய கையில் உள்ள ஒரு பாத்திரமாக, எவனமாக குயவன் கையிலே உள்ள களிமண்ணை எவனமாக ஒரு அழகான பாத்திரமாக ஒரு ஷேப் கொடுக்கிறாரோ அவனமாக நீர் எங்களுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல ஷேப் கொடுப்பீராக. வந்திருக்கிற அவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என்னென்ன கஷ்டங்கள் என்னென்ன சூழ்நிலைகள் நடந்திருக்கிறதோ அது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவர்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு நன்மை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு உம்மை பற்றி கொண்டு ஒரு வெற்றியுள்ள ஜீவியம் வாழ்வதற்கு நீர் கிருபை செய்வீராக. இந்த ஆராதனை ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே நீர் உமக்கு உகந்த பாத்திரமாக ஒரு வடிவத்தை குறித்து நல்ல ஷேப் செய்து ஆண்டவரை நீர் பயன்படுத்த உம்முடைய பாதத்திலே மன்றாடுகிறோம். இந்த தபசு காலங்களிலும் உமக்கு பிரியமாக பரிசுத்தமாக ஜெபத்தோடும் உபவாசத்தோடும் உம்முடைய வசனத்தை தியானித்து உம்மை பற்றி கொள்ள எவனமாக
அன்று ஏதேன் தோட்டத்திலே சாயங்கால வேளையிலே நீர் ஆதாமோடு பேசினீரோ, அவனமாக இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற, இந்த ஆராதனை ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேச உம்முடைய பாதத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். வருகிற காலங்கள் ஆண்டவரே, நாளை தினம் இருக்கிற ஓய்வு நாள் ஆராதனை ஒவ்வொன்றிலும் நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மை அறிந்து கொள்ள நீரே கிருபை செய்வேன் என்று எங்கள் அருமை இரட்சகர் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யமும் இன்றும் என்றும் சதாகாலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக.